ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் அப்படிங்கிறது மே 31 அண்ட் ஜூன் 1 அப்படி நடக்க போகுது. பட் அதற்கு முன்னாடி டீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா யூ மும்பா வந்து சைன் பண்ணி எடுத்த கோச்சை ரிலீஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு கோச்சை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அது என்ன ரீசன் அண்ட் இந்த பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் என்ன டைமிங்ல எப்போ நடக்க போகுது, ஸோ இது எல்லாமே சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஃபர்ஸ்ட் யூ மும்பாவோட அப்டேட்ல இருந்தே போறேன். யூ மும்பா வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் ஒரு கோச் அப்பாயின்ட் பண்றாங்க பிகேஎல் சீசன் 12க்கு. ஆல்ரெடி இருந்த கோலமரஸ் அவர் ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையில்லப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ அவருக்கு பதிலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு பிகேஎல் பிளேயர் அண்ட் இந்தியன் டீமோட மெயின் டீமோட கேப்டனாகவே இருந்த ஒருத்தர் தான் அண்ட் ஆல்ரெடி ஹரியானா ஸ்டேர்ஸ் மாதிரியான டீமுக்கெல்லாம் ஹெட் கோச்சா இருந்தாலும் கூட ராகேஷ் குமார். ஸோ அவரை வந்து அப்பாயின்ட் பண்றாங்க ஹெட் கோச்சா. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் வந்து யூ மும்பாவோட ஹெட் கோச்சா இருந்திருக்காரு. பட் இன்னைக்கு 25 மே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ மும்பாவோட சிஇஓ சுகைல் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி இதுக்கப்புறமா ராகேஷ் குமார் எங்க டீமோட ஹெட் கோச் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்க வந்து ராகேஷ் குமார் கிட்ட அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க யூ மும்பா அப்படிங்கிற ஒரு டீம் மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட யுவா மும்பா அப்படிங்கிற இன்னொரு டீம் இருக்கு. அண்ட் கபடியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருந்திருக்காங்க. ஸோ அதனால 365 நாளும் அங்கே வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகைல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இந்த மாதிரி டீம் கூடயே டிராவல் பண்ணணும், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹெட் கோச் வேணும், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் ராகேஷ் குமார் கிட்ட கேட்டிருக்காங்க. பட் ராகேஷ் குமார் வழக்கம் போல என்ன சொல்லுவாரோ அதை தான் திரும்பவும் சொல்லியிருக்காரு. நான் மெயின் டீம் கூட மட்டும் தான் டிராவல் பண்ணுவேன், பிகேஎல் மட்டும் தான் நான் ஹெட் கோச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து யூ மும்பாவுக்கு கொஞ்சம் இடிச்சிருக்கு. இல்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட கோச் தேவையில்ல, எங்களுக்கு வந்து டீமை வந்து கூடவே டிராவல் பண்ணி யங்ஸ்டர்ஸ் கூடவும் அவங்களே கைட் பண்ணவும் எங்களுக்கு ஒரு ஹெட் கோச் தேவைப்படுது, அதனால நீங்க கொஞ்சம் பார்க்க முடியுமா, அதை கொஞ்சம் மாத்திக்க முடியுமான்னு கேட்டதுக்கு ஸோ அவர் வந்து ராகேஷ் குமார் நோ சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வெளிவந்திருக்கிற தகவல். ஓவரால் பார்க்கும்போது ராகேஷ் குமார் அண்ட் யூ மும்பா போட்ட கண்டிஷனுக்கு ராகேஷ் குமார் ஒத்துப்பட்டு வரல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் மியூச்சுவலா பார்ட் வேஸ் வாங்கிக்கிறோம், அதாவது மியூச்சுவலா பிரிஞ்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போதைக்கு ஹெட் கோச் ராகேஷ் குமாரை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அடுத்த ஹெட் கோச் யாரு அப்படிங்கிறத வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே யூ மும்பாவோட சிஇஓ சுகைல் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி 26 மே வந்து பாத்தீங்கன்னா அந்த புது கோச் யாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி யூ மும்பாவோட ஹெட் கோச்சா இருந்திருக்காரு இவரு அனில் சப்ரானா அப்படிங்கிறதா இவரோட பேர். அண்ட் இது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் கோச், அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு டீமுக்கு வந்து பிகேஎல்ல அசிஸ்டன்ட் கோச்சா போறாரு. பட்னா பயர்ஸ் மாதிரியான டீமுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் கோச்சாவே போறாரு. ஸோ அங்கிருந்து திரும்பவும் இங்க ஹெட் கோச் அப்படிங்கிற ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ யூ மும்பாவில் ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேயர், யூ மும்பா மேனேஜ்மெண்ட், யூ மும்பா பிளேயர்ஸை பத்தியும் இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அனில் சப்ரானாவை ஹெட் கோச்சா இப்போதைக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்ட் அவரை மட்டும் தனியா அப்பாயின்ட் அசிஸ்டன்ட் கோச்சா பார்த்திபன் எம் அப்படிங்கிற ஒருத்தரையும் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. எஸ், இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர் தான். ரெட் ஆர்மி டீமோட கோச்சா இருந்திருக்காரு இந்த பார்த்திபன். ஸோ அவரை தான் இப்போதைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி யூ மும்பா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஸோ யூ மும்பாவோட பிளான் கிளியரா இருக்கு. ஸோ ஹெட் கோச் இவர் தான், அசிஸ்டன்ட் கோச் இவர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த பிகேஎல் சீசன் 12க்கு வந்து இவங்க தான். இது இல்லாம மத்த 3 டீம் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க. பட் டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோகிந்தர் நர்வால் அவர் தான் ஹெட் கோச்சா நீடிப்பார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. யூபி வதாசுக்கும் ஜஸ்வீர் சிங் அவர் தான் ஹெட் கோச்சா நீடிப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க எந்த சேஞ்சுமே கிடையாது ஹெட் கோச்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்களும் தங்களோட ஹெட் கோச் வந்து மன்பிரீத் சிங் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கேள்னோ அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டோட தகவல் தான். டீம்ஸ் அஃபிஷியலா சொல்லணும்னாலுமே இதுதான் ஹெட் கோச் பற்றின தகவல்கள். மேபி இதுல சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ராகேஷ் குமாருக்கு நடந்ததே பெரிய ஷாக்கிங்கான விஷயம். இந்த மாதிரி எந்த டீம்ஸ் வேணாலும் அந்த கோச்சஸை ரிலீஸ் பண்ணலாம் எந்த சமயத்துல வேணாலுமே. ஸோ சுகைலுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது பாதி சீசன்ல நாங்கள் அவரை வெளியே அனுப்புறதுக்கு நாங்கள் இப்பயே அனுப்பிடுறோம், நாங்கள் புது கோச் அப்பாயின்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது எப்போ வேணா நடக்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இது இல்லாம நம்ம முக்கியமா பேச வந்த விஷயம் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனோட டைமிங்ஸ். ஸோ மே 31 மற்றும் ஜூன் 1 2 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகேஎல் சீசன் 12க்கான ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில மே 31 வந்து பாத்தீங்கன்னா மெயின் டே ஆக்ஷன் அன்னைக்கு தான் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. டெலிகாஸ்ட்டை பத்தி பேசும்போது டெலிகாஸ்ட் பார்ட்னரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஹாட் ஸ்டார் அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் இந்த டெலிகாஸ்ட் எல்லாமே இங்க வந்து டெலிகாஸ்ட் ஆகும். மேக்ஸிமம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அப்படி இல்லாட்டி அது ரீசார்ஜ் தான், மெயின் ரீசார்ஜ் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது ஜியோ ஹாட் ஸ்டார் தான் டெலிகாஸ்ட் பார்ட்னர். டிவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மே 31 ஐபிஎல் மேட்ச் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ்லயே வந்து கண்டிப்பா ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஜூன் 1 2வது நாள் ஆக்ஷன் அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது ஃபுல் டே ஆக்ஷன் அண்ட் மெயின் பிளேயர்ஸ் யாருமே ஆக்ஷனுக்கு வர மாட்டாங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக டெலிகாஸ்ட் இருக்காது. 31st மே மட்டும்தான் ஆக்ஷன் அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் இருக்கும். டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10 or 11 வரைக்கும் இந்த ஆக்ஷன் போகும். இது வந்து ஒரு குட்டியாக தான் இருக்க போகுது. கேட்டகரி ஏ பி பிளேயர்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து சோல்ட் ஆக போகிறாங்க. ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ இது வந்து ஒரு 4 hours or 5 hours ஆக்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ மே 31st மட்டும் தான் ஆக்ஷன் வந்து லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும், லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும். டைமிங் வந்து 6 PM to 10 PM அந்த மாதிரி தான் நைட் டைமில் தான் கண்டிப்பாக நடத்துவாங்க. அண்ட் அடுத்த நாள் ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸ் இல்லாமல் கேட்டகரி சி டி பிளேயர்ஸோட ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். பட் அது ஃபுல் டே நடக்கும். மார்னிங் 10ல் ஆரம்பிச்சு ஈவினிங் 6 வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பேசிக்காக இதுதான் ஆக்ஷனோட டைமிங்ஸ் அண்ட் ரீசெண்டாக பிகேஎல்லோட கோச்சஸ் அப்டேட். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.